தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். நம் உலக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து போதித்த மலை பிரசங்கத்தின் போது சொன்ன ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழி தான் இந்த வசனம். சிலரிடம் எவ்வளவு சமாதானமாக பேசினாலும் சமாதானத்தை விரும்ப மாட்டார்கள். இதை சங்கீதக்காரன் 120ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள் என்கிறார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமாக இருக்கும்படி தேவன் அருள் செய்வார் என்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் வாசிக்கலாம். மற்றும் நாம் யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, தனது கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்பை பகைத்து கொலை செய்யவும் அவர்கள் முற்படுகிறார்கள். பின்பு யோசேப்பை மற்ற நாட்டவரிடம் அடிமையாகவும் துணிகரமாகவும் விற்றும் இடுகிறார்கள். ஆனால் தேவன் யோசேப்போட கூட இருந்து அடிமையாக வந்த அதே எகிப்து தேசம் முழுவதுக்குமே ஒரு யோசேப்பை அதிபதியும் ஆக்கிவிட்டார். இப்பேற்பட்ட மிகப்பெரிய பதவி கிடைத்தும் கூட தனக்கு தீங்கு செய்த அண்ணன் யாவரையும் அன்புடன் பராமரித்தான் யோசேப்பு. மற்றும் சவுல் தாவீதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, சவுல் தாவீதை அவமதித்து கொலை செய்யவும் தேடினான் கடைசி வரை. ஆனால் தாவீதோ கடைசி நிமிடம் வரை சமாதானத்தையே தேடினார். மற்றும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணின பேதுருவை இயேசு சத்துருவாக எண்ணாமல் அவனை தேடி வந்தார். யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுப்பான் என்று அறிந்தும் கூட யூதாஸை என் சிநேகிதனே என்று அழைத்து யூதாஸுடன் சமாதானமாய் இருந்தார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சகோதரர்களே, பரிசுத்த வேதத்திலிருந்து இது போன்ற அநேக குறிப்புகளை நாம் எடுத்து பார்க்கலாம், தியானிக்கலாம். நீங்களும் உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானத்துக்குரியவைகளையே சிந்தித்து நாடுங்கள். இது போன்ற நபர்களை குறித்துத்தான் இயேசுவும் மலை பிரசங்கத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆமேன். God bless you.